Hi friends, welcome to our channel. Hi friends, வணக்கம் friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். Friends, இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா வரமிளகாய் உப்பு கறி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வரமிளகாய் உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்பு கறி வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சு நல்லா மிளகு ரசம் வச்சு இந்த உப்பு கறியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரசத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி நீங்கள் ஒருக்கா செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு உங்கள் டேஸ்ட்டை கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வரமிளகா உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வரமிளகா உப்பு கறி போட போகிறோம். வாங்க அந்த வரமிளகா உப்பு கறிக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். நம்ம நார்மலாக குழம்புக்கு போடுறத விட ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் வந்து வரமிளகா, இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல, வெறும் வரமிளகாவோட காரம் மட்டும்தான் அந்த கறியில் சேர போகுது. அதனால் ஒரு 5 மிளகா வந்து எக்ஸ்ட்ராவே கிள்ளி வச்சுக்கோங்க. ஒரு 10 மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம். அடுத்தாப்பில் கருவேப்பிலை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் இங்கே என்ன பண்ணிச்சோம்னா சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கோம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் லேசாக நல்லா கொஞ்சம் எலும்பு இல்லாத கறியும் கொஞ்சம் நல்ல நார்மலான நல்ல எலும்பு உள்ள கறியும் எடுத்து நம்ம அதை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வரமிளகா உப்பு கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வரமிளகா உப்பு கறி போடுறக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சட்டியை வச்சு ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன செம்பில் 1/2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அதில் வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் வந்து அவிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு நமக்கு நார்மலாக தேவையான அளவுக்கு நமக்கு தெரியும். அந்தளவுக்கு பார்த்தீங்களா அந்த கறி லேசாக மூழ்கிற அளவுக்கு மேட்டாப்பில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதை வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து இதை நம்ம அவிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது கூட சேர்த்து சும்மா 2 கருவேப்பிலை மட்டும் போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம மூடி போட்டு இதை அவிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேட்டாப்பில் சும்மா 2 சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை மூடி போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுட்டு நம்ம சிக்கனுக்கு வந்து இப்போ நம்ம வரமிளகா போட்டு தாளிப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தாளிப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம சோம்பு போட்டு தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து சோம்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு போட்டுக்கிட்டோம். கொஞ்சோண்டு போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தாப்பில் வந்து வரமிளகா அதோட போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகா வந்து போட்டு நம்ம மிளகாப்பொடி போட போகிறதில்ல பார்த்திங்களா, காரம் வந்து இந்த வரமிளகா காரம் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பேரே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வரமிளகா உப்பு கறி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே வந்து நம்ம வெங்காயம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு 4 இலை கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த வரமிளகாயும் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வரமிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வந்து வெங்காயம் வதங்குறக்காண்டி கொஞ்சம் லேசாக தூள் உப்பு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தூள் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏற்கனவே கறியில் வேறு வெங்காயம் உப்பு சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் செய்கிறப்ப ரெண்டுலேயும் அப்படி சமமாக வர அளவுக்கு பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விடுவோம்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டு ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து கிண்டி விடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி அவிய போடுறப்பே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், போட்டு அவிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் வதக்கிறப்ப 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லேசாக ஒரு பிஞ்சளவு மஞ்சப்பொடி லேசாக தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து கறியிலையும் மஞ்சப்பொடி போட்டு அலசி வச்சுருந்தோம், அதை வச்சு தான் நம்ம வேக வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக கலர் கொடுக்கும் இல்லைங்களா. நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப சும்மா ஒரு பிஞ்சளவு போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வதக்கிட்டு நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இது கூட வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்தோட எண்ணெய் வதக்கிருக்கு பார்த்திங்களா, வெங்காயம், அந்த வெங்காயம் வந்து எல்லா சிக்கன்லேயும் நல்லா பிறண்டு வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கிளறி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மிளகாயில் இருக்க காரம் வந்து இந்த சிக்கனில் வந்து நல்லா சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விடுங்க, வதக்குங்க. அந்த மாதிரி நம்ம சிக்கன் வதக்கும் பார்த்திங்கன்னா, அது மாதிரி இதை வந்து நம்ம வதக்கி நல்லா அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷோட வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், சூப்பராக எப்படி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த வரமிளகாய் உப்பு கறி வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.